தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக. இன்றைக்கான ஜீவ ஊற்று நம்ம தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அழகான வார்த்தையை, தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை பிரத்யட்சமாய் ஊழியக்காரனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். ஊழியக்காரனுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை எல்லோருக்கும் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். எத்தனை பேர் கர்த்தர் என் கூட இருக்கிறாங்கிற கேள்வியில உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற சந்தேகம் இருக்கிறது? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தும் போது, தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது நமக்கு விரதமா எழுப்பி நிற்க யார் முடியும் நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்ல கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பது இல்லை. அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாரோ இல்லையோ, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா, இல்ல ஆண்டவர் என்னை விட்டு கை விட்டுட்டாரா, விலகிட்டாரா, தூரம் போயிட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில கர்த்தர் நம்மோடு கூட தான் இருப்பாரு, ஆனால் மௌனமா இருப்பார், அவர் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசியுங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்த ஒரு கிரியைகள் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.